ஸோ ஹாய் கைஸ், அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஒரு படம் தான். நான் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தேன். ஃப்ராங்கென்ஸ்டைன். ஓகேவா, இது வந்து இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. படம் வந்து என்னன்னா, ஒரு ஹியூமன் மாதிரி இருக்க ஒரு லிவிங் திங். ஓகேவா, அப்படியே ஹியூமன் மாதிரி இருக்க ஒரு லிவிங் திங். என்ன ஆகும்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹியூமனோட பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமனோட பாடி பார்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற ஒரு ஆர்கன்ஸையும் கனெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஹியூமன் பீனா கொண்டு வர மாதிரி ட்ரை பண்றாரு. ஒரு லிவிங் திங்கா, ஹியூமன் பீனு சொல்ல முடியாது, ஒரு லிவிங் திங்கா. ஓகேவா, அது ஒரு க்ரோன் அப் லிவிங் திங்கா கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்டோரி இது. ஸோ அவர் இனிஷியலா வந்து ஒரு ப்ரோடக்ட் காட்டுறாரு, இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. அதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து செட்டே ஆகவே ஆகாது, இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இது வந்து எத்திக்ஸ் மாதிரி இல்லவே இல்லை, இது வந்து நான் எத்திக்கலா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே லைக் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாரு. பிகாஸ் இதோட மெயினான ஒரு விஷயம், அவர் ரொம்ப கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அப்படி கண்டுபிடிச்ச உடனே லைக் அங்க ஒரு பர்சன் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றத ஃபியூச்சர்ல காட்டுவாங்க மூவில. அது நீங்க அப்ப பாருங்க, அது அப்பதான் தெரிய வரும். ஸோ அவர் என்ன பண்றாரு, ஃபண்டிங்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து இதை கிரியேட் பண்ணி இது சக்சஸ்ஃபுல்லான எலமெண்டா கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, தனியா வந்து ஒரு பெரிய கேஸ்டல் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண ஓகேவா அப்படின்னு கேட்கறாரு. அவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு. அவர் ஓகே சொன்ன உடனே அவர் தனியாக இடம் கொடுத்துட்றாங்க, அவர் கேட்குற எல்லாமே கொடுக்குறாங்க, மணி கொடுக்குறாங்க. அவர் ஒன்னே வந்து தான் அந்த ப்ரோட்டோடைப்பை வந்து ரியல் லைஃப் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாடி ஹைட்ல இருக்கிற பர்சன் தான் வேணும், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பாடி பார்ட்ஸ் இருக்க பர்சன் தான் வேணும்னு சொல்லிட்டு பாடியை தேடுறாங்க. பார்ட்ஸ் எப்படி தேடுறாங்கன்னா, ஒரு பார்ட்டும் ஒரு பர்சன் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, வார் நடந்து முடிஞ்ச இடத்துக்கு போறாங்க, அந்த டெட் பாடிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு டெட் பாடியை மார்க் பண்றாரு, இந்த பாடி வேணும் அந்த பாடி வேணும்னு சொல்லிட்டு அந்த பாடிலாம் கொண்டு வந்து பார்ட் கட் பண்றாங்க. கட் பண்ணி எந்தெந்த பாடி பார்ட்லாம் கரெக்டா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அனலைஸ் பண்றாங்க. ஸோ அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு நிறைய விஷயம் செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ என்ன ஃபீல் பண்றாருன்னா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்க ஒரு பர்சன் வேணும்னு சொல்லிட்டு இந்த நிறைய ஸ்லேவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த தூக்கு போட போவாங்க நிறைய கிரிமினல்ஸ். எந்த கிரிமினலை நல்லா இருக்கான் பார்த்துட்டு அவனோட பல்லெல்லாம் செக் பண்ணுவாரு, அவரோட பாடி டைப்லாம் செக் பண்ணுவாரு, அவன் எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கான், ரொம்ப 7 feet இருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு. அங்க வந்து ஒருத்தன் கிடைப்பான் அதே மாதிரி. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை சூஸ் பண்ணிட்டு இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா அட்டாச் பண்ணி அந்த லைஃப் கொடுக்குற மூவி தான் இது. ஸோ அவர் எப்படி லைஃப் கொடுக்குறாரு, லைஃப் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, லைஃப் கொடுத்தோன்னே அந்த லிவிங் திங், அது ஒரு மனுஷன் மாதிரி ஒரு விஷயம், அது லிவிங் திங், அவ்வளவுதான், மனுஷன் கிடையாது. ஸோ மனுஷன் மாதிரி ஒரு லிவிங் திங் உயிர் வந்துடுது. உயிர் வர்ற அந்த மொமெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு சில கனெக்டிங் விஷயம்லாம் காமிப்பாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, அது வந்து ஹியூமன் அனாட்டமி மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. அந்த நர்வ்ஸா இருக்கட்டும், அந்த மசில் ஸ்ட்ரக்சர் காமிச்சதா இருக்கட்டும், அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ரொம்ப பயங்கரமா இருக்கும். உயிர் வந்ததுக்கு அப்புறம் அந்த லிவிங் திங்க் வந்து ரியல் வேர்ல்ட் தெரியாது. அந்த லிவிங் திங்க்கு ஃப்ராங்கென்ஸ்டைன் மட்டும் தான் தெரியும். அந்த சயின்டிஸ்ட் இருக்காரு, அவரை மட்டும் தெரியும். ஸோ அந்த லிவிங் திங்க் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை ஃப்ராங்கென்ஸ்டைன் மட்டும் தான். அதாவது அந்த தன் அப்பா மாதிரி பார்க்கும், தன் கிரியேட்டர் அப்படின்ற மைண்ட் செட். ஆனா இவருக்கு வந்து என்னன்னா, ஒரு லிமிட்ல வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அவர் ரொம்ப நிறைய சொல்லி ட்ரை பண்ணுவாரு, புரிஞ்சுக்காது. ஸோ அவர் வந்து ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுவாரு. பட் ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரென்த் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரீஜெனரேட் ஆகிற பவர் இருக்கும். ஏதாவது சின்ன ஸ்கிராட்ச் வந்தாலும் அடிப்பட்டாலும் திரும்ப சரியாயிடும் அது மாதிரி. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து அவரால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது, கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அங்க வந்து அந்த சயின்டிஸ்ட்க்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பாங்க, அது ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்டோரி, அது நீங்க மூவி பாருங்க, பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த லிவிங் திங் கிட்ட பேசுறாங்க. பேசும்போது அந்த லிவிங் திங்க ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இவருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுது. ஈகோ ஹர்ட் ஆன உடனேயும் உன்னை கொண்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த தன் இது கெரோசின்லாம் மேலே ஊற்றி, பெட்ரோல் மாதிரி மேலே ஃபியூல் ஊற்றிட்டு பற்ற வைக்க ட்ரை பண்றாரு. அப்போ அந்த லிவிங் திங் வந்து அந்த இடத்துல ஜம்ப் ஆயிட்டு தப்பிச்சு போற மாதிரி ஒரு சீன் இருக்கு. தப்பிச்சு வெளியே போயிடும். போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத ஸ்டோரி காட்டும். ரியல் லைஃப்ல அந்த ஒரு மனுஷனா இல்லாத ஒரு லிவிங் திங் வந்து எப்படி வாழுது, என்னென்ன பண்ணுது அப்படின்றத காமிக்கிற ஒரு மூவி தான் இது. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு கிராண்ட்பா இருக்காரு, அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனா அவருக்கு வந்து லிவிங் திங் அங்க இருக்குன்னு தெரியும். ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு, பேசுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு, ஹியூமன் லைஃப் சொல்லி தராரு, எல்லாமே பண்றாரு. ரொம்ப 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 அந்த லிவிங் திங் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வந்து அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் சயின்டிஸ்ட் அடுத்து வந்து இந்த பர்சன் தான். ஸோ இந்த பர்சன் வந்து ஊல்ஃபுல்லா கடிச்சு கொண்டுடுது. அங்க ஒரு ஃபைட் சீன் இருக்கும், அந்த ஃபைட் சீன் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும் அண்ட் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லிவிங் திங் வந்து அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் எங்க இருக்காருன்னு தேடி போய் அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றது, நீ எனக்கு பண்ண கொடுமைக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன்றதை காட்டுற ஒரு ஃபிலிம் தான் அது. இது எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும், நிறைய ப்ரூட்டலான சீன்ஸ் இருக்கும், நிறைய வந்து நம்மளே கஷ்டப்படுத்தும். ஓகே, எதுக்கு இப்படி உயிர் கொடுத்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தோணும். அது வந்து நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேக் தான். இது வந்து ஒரு சைஃபை ஃபிலிம்னு சொல்லலாம், ஒரு ஹியூமன் சைஃபை ஏலியன் கைண்ட் ஆஃப் எல்லாமே சொல்லலாம். இது எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு மூவி தான். இது கண்டிப்பா பார்க்கலாம். இது டிவியில நீங்க ஹை கான்ட்ராஸ்ட்ல 4K எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். டீடைல்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், இமோஷன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேரக்டர்ஸ்லாம் ஆக்டிங்லாம் டாப் நாட்ச்ல இருக்கும். இது கண்டிப்பா பார்க்கணும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி.
ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கண் எடுக்காம ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். இது நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ பாருங்க, பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ற உங்களோட பர்சனல் ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல போடுங்க வெரி குட் ஆர் லைக் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன், எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரி உங்க பர்சனல் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் ரிவ்யூ சீக்கிரம் வரும். ஸோ இதெல்லாம் பாருங்க. ஸோ டேக் கேர் கைஸ், பை பை.